ரெஸ்ட் எடுத்தது போதும்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோவில் ஏறி திருப்பதிக்கு கிளம்பியாச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடைபாதையோட அடிவாரத்துக்கு வந்த உடனே அங்கே நிறைய செக்கிங்லாம் போடுறாங்க. செக்கிங்கை போட்டு நம்மளோட பேக்கை வந்து கீழவே வாங்கி வச்சுக்கிறாங்க. பேக் வந்து மேலே கொடுப்பாங்களாம். சரி நம்மளும் பேக் எல்லாத்தையுமே கொடுத்து நடைபாதையில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நுழைவு வாயில். நுழைவு வாயிலை கடந்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய்லாம் உடைக்கிறாங்க, கற்பூரம் ஏற்றுறாங்க. படிக்கட்டு ஏறுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு கற்பூரத்தை வாங்கி ஏழுமலையான தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே படிக்கட்டில் ஏற ஆரம்பித்த மக்களே. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா படிக்கட்டுலேயும் மஞ்சள் குங்குமம் தடவிட்டே போகிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டால், இது வந்து ஒரு வேண்டுதல், நமக்கு எதனா நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேண்டிட்டு பண்ணோம்னா அது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஏழுமலையானை எப்படி வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையிலேயே செதுக்கி வச்சுருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி சாஷ்டாங்கமாக அப்படியே படுத்து ஏழுமலையானை வணங்கிட்டு அடுத்ததாக பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குன்னாங்க. சரி அதையும் போய் பார்த்துருவோன்னு பார்த்தா நம்ம ஆஞ்சநேயர் நம்மளே பார்த்தா. சரி அவரையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அடுத்து என்ன கோவில் இருக்குது அப்படின்னு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கோவில் இருக்குது மக்களே. கிருஷ்ணர் கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகளில் வந்து அழகாக சுற்றியுமே கட்டி வச்சுருக்காங்க. என்னென்ன மாடு, அந்த மாட்டோட பேர் எல்லாமே வந்து அங்கே எழுதி வச்சுருக்கு. மாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக பராமரிக்கிறாங்க, நல்லாவே இருக்குது. சரி நம்மளும் எல்லா மாட்டையும் ஒரு லைட்டாக வீடியோ எடுத்துருன்னு சொல்லிட்டு அனைத்தையுமே ஒரு வீடியோவாக எடுத்து நீங்களும் கிருஷ்ணரை பார்க்கணும் இல்லையா, அதனால் கிருஷ்ணரை உங்களுக்கு காமிச்சிட்டு சரி நம்ம இங்கே வந்ததுக்கு அடையாளமாக கிருஷ்ணர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபியோடு நம்ம அடுத்த கட்ட பயணத்தை தொடங்கியாச்சு மக்களே.